பொள்ளாச்சியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை இழிவுபடுத்திய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோவை தெற்கு மாவட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். சமீபத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசு வேறு வேலையில்லாமல் தினமும் அறிக்கை கொடுத்து வருகிறார் என்று கூறியிருந்தார். இந்த கருத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தலைமை தொலைபேசி நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் வீரான் ராவுத்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அருகில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பேட்டியளித்த கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வீரான் ராவுத்தர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வேலை இல்லாமல் டெய்லியும் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அவர் அறிக்கை கொடுத்ததின் வாயிலாகத்தான் மதுக்கடைகள் காலையில் 6 மணியிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இயங்கிட்டு இருந்தது இன்றைக்கு 12 மணிக்கு மேல் 10 மணி வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி 108 ஆம்புலன்ஸ் அவருடைய அறிக்கை வாயிலும் போராட்டத்தினுடைய இதனாலையும் எல்லா இடத்துலையும் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு வந்தது. அவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வேலை வெட்டி இல்லாமல் டெய்லி அறிக்கை கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொன்னதை வாபஸ் வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக. அப்படி இல்லைன்னா தெற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சிறை நிறைப்பு போராட்டங்களும் தொடர்ந்து செய்வோம். கோவை மாவட்ட செயலாளர் வீரான் ராவுத்தர்.